शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर ஆதிசங்கராச்சாரியர் பாத யாத்திரை அந்த காலம் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த வாகனம் கிடையாது. அந்த காலத்தில் அப்போ 6000 சிஷ்யன் கூடவே போனான் ஆச்சாரியர் பின்னாடியே. அவருக்கு இன்னும் சில கிரந்தங்கள்ல எழுதிருக்கு 6000 சிஷ்யன். ஆச்சாரியர்களுக்கு முக்கியம் ஒரு சிஷ்ய தோட்டகாச்சாரியர் இருந்த அந்த தோட்டகாச்சாரியர் ரொம்ப சாது. அது அவளுடைய புத்தகத்து தான் தோட்டக்காச்சேரியன். சிற்பி கூட ரொம்ப சாதுவத்தான் பண்ணிட்டாங்க தோட்டக்காச்சேரியன். அவர் வாயமுன்றப்போ எல்லாரும் பாடம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியாது இருக்குன்னு பாக்கி விஷயம்லாம் நினச்சிட்டு இருப்பார். பாக்கி விஷயம் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சேரியில் வரல, கொஞ்சம் நாயிடுச்சு. அவர் வரலையோன்னு ஆச்சாரியோட மனசில் நினச்சிட்டு இருந்தார். நினச்சிட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யெல்லாம் அவர் வராது போனா அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர் இல்லையே அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியருக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு. கருணை உண்டாயி அப்படியே அங்கேருந்து ஒரு கொதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதில் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதி வச்சிருக்கு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய ஜகத்தியே மவித்தும் கரித்வா கிருத்தயः संस्कृतः விசரந்தி மகாமஹசः சலதः. பெரிய மகான்கள் துங்கபத்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஜகத்தியை மவித்தும் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில் போகாம நேரு வழியில் இருக்கிறதுக்காக அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரம் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற. மகாபிரகாசமா இருக்கு அவள் வர்றதே. எத்தனையோ பேர் மகான்கள் ஜெகத்தீமவித்தும் கலிதாகத்தையா விசரந்தி மகாமஹசா. மகாமஹஸ் பிரகாசமா இருக்கிறவர் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்றார். அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர. ஊரெல்லாம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு. இருந்தால் கூட லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவன் நல்ல வழியிலே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது வரும். அவளுக்கு அப்போ ஏற்பட்ட அநேக பேர் சுச்சாரம் பண்ற லோகத்தில் இது வரைக்கும் பூர்வத்தில்
அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிற, சில பேர் கிரகங்கள்ல இந்த கால வேளையில சுக்கரோதயம் வருது, அது பிரகாசமா இருக்குது. சந்திரன் இருக்க, எல்லாரையும் கேட்கணும் தாங்கள் எப்படி இருக்கிறது கேட்டா ஆச்சாரியில ஸ்தோத்திரம் பண்ற அகிமான் சூரிய எல்லாரும் எல்லா அத்தனை பேரும் பிரகாச ரூபமா தான் இருக்க. ஆனால் தாங்கள் சூரியனை போல இருக்கு. சூரிய உதயிட்டுதுன்னா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ சூரிய ஸ்வரூபா ஹிமாம்சுன்னா சந்திரன், அஹிமாம்சுன்னா சூரிய. சம்ஸ்கிருதத்தில் அஹிமாம் சூரிய யுகாசி குரு அப்போ சிவசங்கர தேசிக மீசர். அப்படி தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டுண்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த ஜகதீமவித்தம் கரிதா கதையுத்தரந்தி மகாமஹசரத அஹிமாம் ஸ்ரீவத்ர யுகாசி குரு பவசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம். மகான்கள் எத்தனையோ பேர் லோகானுகிரகத்துக்காக வர, அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் வந்து வர வந்த உடனே பாக்கி விஷயங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நான் இப்படி ஒரு ஒன்றும் தெரியாது நினைச்சவே அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியோட நமஸ்காரம் பண்ற, தோட்டக்காச்சாரியோட நமஸ்காரம் பண்ற, எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய முக்கிய சிஷ்யாலெல்லாம் நாம் தியானம் பண்ணினோம்னா மகா விசேஷம். அதே நமக்கு கூட அடியாருக்கடியேன்னு தமிழ்கள் உண்டு. அடியாருக்கும் அடியேன்னு அப்படி இந்த ஆச்சாரியாருக்கு இங்கே ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு ஒரு பேர். 6 மொத்தம்னு சொல்றது. விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியினுடைய உபாசனை, இது 3 சேர்ந்து ரத்னத்ரயம்னு பேர். 3 ரத்னங்கள். தேவி, என்ன விஷ்ணு, விஷ்ணு சிவன், விஷ்ணு. இந்த 3 தான் நாம் உபாசிக்கிறோம். இன்னும் தேவி உபாசனை பண்ணுறோம், இல்லைன்னா சிவோபாசனம், இல்லைன்னா விஷ்ணு உபாசனம். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சேர்ந்து சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒன்று தான் 3 இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்கார், காமாட்சி இருக்கா. இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ளே காஞ்சி நகருக்கு அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள். இந்த 3 சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சி கஷேத்திரம். நான் சில புஸ்தகங்களில் பார்த்துருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியன் காஞ்சி கஷேத்திரத்தை முத்து கஷேத்திரம் இங்கே வந்து இது அடைஞ்சார் ஒரு புஸ்தகத்தில் பார்த்துருக்கேன்.
சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம் இருக்கார். குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான நட்சத்திரம் பிருத்திவிதவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்திவிதவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலே ஆச்சாரியால் காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே சித்தி அடைஞ்ச உடனே பிருத்திவிதவரும் இங்கே பிருத்திவிதர பாரதின்னு பேர் அவளும் சித்தி அடைஞ்சிட்டார். வால்மீகி, வியாசர், ஆச்சாரியார் நிறைய எழுதியிருக்கா. ஒரு பஜகோவிந்தம் கேட்டாலே ஆனந்தமாக இருக்கு நமக்கு. அதனால இவ்வளவு ஆச்சாரியாலாம் என்ன ஆதிசங்கர ஆச்சாரியால் என்ன புத்தகம் பண்ணினாலும் தெரியாது. பாஷ்யம் விஷயம் சராசரி அது இதுனா தெரியாது. பஜகோவிந்தம் பண்ணினா வரனா அவள் தான் ஆச்சாரியா. அது வச்சுக்குவோம். இப்போ பாக்கி புத்தகங்கள்லாம் அப்படி வேணா ஓட்டும். பஜகோபம் பண்ணினா சங்கராச்சாரியால்னு அது ஒன்று தீர்மானம் பண்ணிக்கலாம். அவர் சம்பந்த சுவாமிகள் அந்த அரணாவமே சூழ வையகந்து இருகிறேன்னு வாழ்க வந்தனர் வானவரானினம் வீழ தன்னொன்றில் வேந்தனும் உங்க ஆழ்கதி இதெல்லாம் அரணாவமே சூழ வையகந்து இருகிறேன்னு அரணாவமே சூழன்னு சொல்லிட்டு போனார் ஒரு வாயில. எத்தனையோ சுவாமிக்கு சிவனுக்கு 108 அஷ்டோத்தர பேர் இருக்கு. மகேஸ்வரன் இருக்கு, திரைம்பகன் இருக்கு, சந்திரசேகரன் இருக்கு. இருந்தாலும் அரணாமம்னு அரணுடைய நாமம் சூழ இங்கே பார்த்தாலும் தான். ஆச்சாரியால் விஷ்ணுவுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. பஜ கோவிந்தம் கோவிந்தம்னா ஏன்னா அவர் வேலை அரணாமம் சூழன்னு சொன்னதுனால இப்போ வேணும் கூட்டம் இருந்தானா சத்தம் ஒரே சத்தம் போட்டு இருந்தாளானா சட்டுன்னு சிரமமாக இருந்தானா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமானா நாம் என்ன சொல்கிறோம், ஹர ஹர மகாதேவான்னு நமஸ்காரம் சொன்னால் இந்த ஹரோஹரான்னு சொன்னவானா அந்த ஹரணாமம் சூழ்ந்தானா அவள் வாக்கில் ஹரான்னு இன்றைக்கும் நமக்கு ஹராங்கிறது சகஜங்களும் ஹரோஹரான்னு எங்கே போனாலும் இது கோவிந்தா கோவிந்தா. ஆச்சாரியர் வாக்கில் இந்த பஜ கோவிந்தம்னு சொன்னாப்பா கோவிந்தனை பஜின்னுட்டு எல்லாம் சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் கோவிந்தான்னு எல்லாரும் கோவிந்தான்னு சொல்லிட்டு மலையில் ஏறப்பவும் சரி போறப்பவும் சரி கோவிந்தான்னு சொல்றோம். எல்லாரும் கோவிந்தான்னு சொல்லும். விஷ்ணுன்னு சொல்லலாம். விஷ்ணு நாராயணான்னு சொல்ல மாட்டா ஒருத்தரும். கோவிந்தான்னு சகல ஜனங்களும் லட்ச ஜனங்கள் கோவிந்தான்னு சொல்லிருக்காரு. இப்ப தலைமுறை தாண்டியும் பெயர் சொல்லும் ஏவிஎம்மின் பெருமையை ஊர் சொல்லும் ஏவிஎம்